தாவேக ஆட்சி அமைந்து 1 மாதம் முடிந்து 2வது மாதம் கடந்துருது. இந்த ஆட்சி எப்படி இருக்கு சார்? நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நீங்கள் சொல்கிறது மாதிரி 1 மாதம்தான் முடிஞ்சிருக்கு. இது ரொம்ப குறுகிய காலம். அதனால் ஒரு ஆட்சியை, அதுவும் புதிதாக கட்சி தொடங்கி புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்களை 1 மாத காலத்தில் எடை போடுவது என்பது, மதிப்பீடு செய்வது என்பது சரியானதாக நான் கருதவில்லை. ஏன்னா கட்சிக்கும் அவர்கள் புதிது, அனுபவம் இல்லை. ஆட்சிக்கும் அவர்கள் புதிது, அனுபவ குறைவு, அனுபவமின்மை. இந்த சூழலில் ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. உதாரணமாக நிதிச்சுமை, பல லட்சம் கோடி கடனாக பெற்று ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு சூழல். அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான கோடி வட்டிகளை செலுத்த வேண்டிய ஒரு நிலை, நிதிச்சுமை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஊழல். நாம் இதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இந்தியாவுக்கும் இந்த ஊழல் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. தமிழகத்திலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஊழல், லஞ்ச கலாச்சாரம் என்பது மிக ஆழமாக வேரூன்றி போன ஒன்று. அதை அறுத்தறிந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகத்தை அளிக்க யார் எத்தனித்தாலும் இந்த 1 மாத காலம் அல்லது 1.5 மாத காலம், 2 மாத காலம் என்பது மிக குறைவான ஒரு காலம். எனவே இந்த குறைந்த காலத்தில் இது சிறந்த ஆட்சியா என்று மதிப்பீடு செய்ய எத்தனிப்பது சரியானதாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு நாம் ஒரு கால அவகாசத்தை குறிப்போம். 3 மாதம் 6 மாதம் ஆகட்டும், அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்று பார்ப்போம். இப்பொழுது நமக்கு வரக்கூடிய செய்திகள், அது இந்த கட்டட அனுமதி பெறக்கூடிய அந்த தளமாக இருக்கட்டும், அல்லது பத்திரப்பதிவு துறையாக இருக்கட்டும், அல்லது பள்ளிகளுக்கான அங்கீகாரம், அல்லது பள்ளிகள் ஏற்கனவே தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கல்வி திட்டத்திலிருந்து ஒன்றிய அரசினுடைய அந்த திட்டத்திற்கு மாறுவதாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழலிலும் இதற்கு பல லட்சங்கள் செலவழிக்க வேண்டிய, லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு ஊழல் கலாச்சாரம் நிலவி வந்த நிலையில் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய தகவல், நீங்கள் லஞ்சமே கொடுக்காமல் இந்த பள்ளிகளுக்கான அங்கீகாரத்தை பெற முடியும் என்கின்ற எனக்கு கிடைக்கக்கூடிய, பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் ஒரு நல்ல அறிகுறியாக தெரிகிறது. அதனால இது ரொம்ப குறைந்த கால அவகாசம். அதனால் இந்த குறைந்த கால அவகாசத்தில் எவ்வளவு சிறந்த ஒரு ஆட்சி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று மதிப்பிட முயலுவதே சரியானதாக இருக்காது. முதலில் அவர்களுக்கு எண்ணம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நான் ஒரு சிறந்த ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தாலே நாம் பாராட்டலாம். அப்படி எண்ணம் இருப்பதாகத்தான் எம்மால் அறியப்படுகிறது. அறிகுறிகள் சரியாக தெரிகின்றது. ஆனால் குறைந்த கால அவகாசத்தில் நாம் அவர்களுடைய முழுமையாக மதிப்பீடு செய்ய வேண்டாம்.